பட்டிருப்பு வலயத்திற்கு உட்பட்ட ஓந்தாச்சி மடம் விநாயகர் மகா வித்யாலயத்தில் பல வருடங்களாக நிலவிய மலசல கூட பிரச்சனைக்கு சந்திரகாந்தி அறக்கட்டளையினால் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்ட நிகழ்வானது பாடசாலையில் அதிபர் திரு தவராஜா அவர்களின் தலைமையில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. இந்நிகழ்வில் அதிபர் மற்றும் பிரதி அதிபர் ஆசிரியர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர், பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து சிறப்பித்தனர். மேலும் சந்திரகாந்தி அறக்கட்டளை சார்பாக மேவின் ஆசிரியர் அவர்களும் கலந்து கொண்டிருந்தமை விசேட அம்சமாகும். இதன்போது பாடசாலை அதிபர் தனது உரையில் சந்திரகாந்தி அறக்கட்டளையானது தமது பாடசாலை மாணவர்களுக்கு பாரிய ஒரு நெருக்கடியை தீர்த்து வைத்திருப்பதாகவும், அதன் அடிப்படையில் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்குரிய 4 மலசல கூடங்களை முழுமையாக திருத்தி அமைத்ததுடன் இடைநிலை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான காமெட் மலசல கூடங்கள் 4 புனரமைத்து கையளிக்கப்பட்டமையானது மிகப்பெரிய கைங்கரியம் என குறிப்பிட்டதுடன் சந்திரகாந்தி அறக்கட்டளையின் ஸ்தாபகர் பிரபாகரன் அவர்களுக்கு விசேட நன்றிகளை தெரிவித்ததுடன் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் மற்றும் பெற்றோர் மாணவர்கள் இவ்வேளையில் சந்திரகாந்தி அறக்கட்டளைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சந்திரகாந்தி அறக்கட்டளை சார்பாக உரையாற்றிய திரு மேவின் ஆசிரியர் புனரமைத்து கையளிக்கப்பட்ட மலசல கூடங்களை தொடர்ந்தும் பாதுகாப்பதும் பராமரிப்பதும் பெற்றோர் ஆசிரியர் மாணவர்களின் கையிலேயே உள்ளது என்றும், மீண்டும் பழுதடையாதபடிக்கு அதனை சுகாதார முறைகளை கையாண்டு பராமரிக்க வேண்டும் எனவும், மாணவர்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வுகளை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வழங்க வேண்டும் என குறிப்பிட்டதுடன் சந்திரகாந்தி பவுண்டேஷன் மற்றும் கை கொடுக்கும் கரங்கள், கொக்குவில் இந்து கல்லூரி, பழைய மாணவர் சங்கம் ஆகியோர்களுக்கும் இவ்வேளையில் நன்றிகளை தெரிவித்ததுடன் கிழக்கு மாகாணத்தில் சந்திரகாந்தி அறக்கட்டளையானது பல்வேறு அளப்பெரிய சேவைகளை ஆற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து நிகழ்வுகள் யாவும் இனிதே நிறைவு பெற்றது. அத்துடன் உதயபுரம் தமிழ் வித்தியாலயத்தில் நிலவி வந்த பாரிய நீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு சந்திரகாந்தி அறக்கட்டளையின் ஸ்தாபகர் பிரபாகரன் ஐயா அவர்களினால் உடனடி தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டது. பல லட்சம் செலவு குழாய் கிணறு அமைத்துக் கொடுக்கப்பட்டதுடன் அதற்கு பாடசாலை சமூகத்தினர், சந்திரகாந்தி அறக்கட்டளை அமைப்பினருக்கும் அதன் ஸ்தாபகர் பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும் விசேட நன்றிகளை தெரிவித்துக் கொண்டவுடன் தற்போது தங்களது பாடசாலையின் பயன் தரும் மரங்களும் மாணவர்களும் மிகவும் மகிழ்ச்சியை அடைந்து உயிர் பெற்றிருப்பதாக கூறி மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்தமை விசேட அம்சமாகும். காரணம், கடந்த மாதங்களில் இடம்பெற்றுள்ள விளையாட்டுப் போட்டிக்கு சந்திரகாந்தி அறக்கட்டளை கொக்குவில் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம் கை கொடுக்கும் கரங்கள் அமைப்புகள் முழுமையான அனுசரணை வழங்கி பல வருடங்களாக நடைபெறாது இருந்த விளையாட்டுப் போட்டியினை நடாத்தி மாணவர்களின் உடலுள்ள ஆரோக்கியத்திற்கு, ஆளுமை வளர்ச்சிக்கும் வித்திட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.